நோ சைலண்ட் வாரியர். புரியுதுங்களா? முன்னாடிலாம் எல்லா தப்பையும் என்ன பண்ணுவேன், நான் மன்னிச்சுக்கிட்டே இருந்தேன். வாயே பேச மாட்டேன். யார் என்ன அடி கொடுத்தாலும் சரி சுவாமியோட நாமம் சொல்கிறது. இது வந்து ஒரு பீடிகையாக இருந்துச்சு. யார் என்ன அடித்தாலும் சரி அப்பவும் சிவனுடைய நாமம் சொல்கிறது, உட்கார்ந்துருக்கிறது. இது வந்து கருத்தாக இருந்தது. ஆனால் அப்படி இருக்கிறது நல்லதா, ஐ ஆம் நாட் சைலண்ட்டுன்னு இப்போ தப்பு நடக்கும்போது நம்ம கர்ஜிக்கணுமா? சிங்கம் பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், உத்வேகமான ஒரு விலங்கு அப்படின்னா சிங்கம்தான். அது காட்டில் சிங்கம் கத்தாமல் இருந்தால் யாராவது என்ன பண்ணுவாங்க, நரி கூட வந்து ஏமாற்ற ஆரம்பிச்சிடும். தப்புன்னா என்ன பண்ணும், தப்புன்னு சொல்லணும். அது இல்லைன்னா முடியாது. நியூட்டனோட 3வது விதி என்னது, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. சரியா? அப்போ நீ என்ன பண்ணணும், தப்புன்னு நடந்தா அந்த இடத்துல நீ தட்டி கேட்டு இது தப்பு தான் சொல்லணும். நான் சொல்லணுமா? சொல்ல வேண்டான்னு சொன்னால் சைலண்ட் வாரியர். யாருக்கிட்டையுமே வழியை சொல்லாமல் தனக்குத்தானே அழுதுகிட்டே இருப்பான், அவன் தான் சைலண்ட் வாரியர். ஆனால் ஐ ஆம் நாட் சைலண்ட், ஐ ஆம் அ வாரியர்னு சொல்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் என்னென்னலாம் செய்வான். உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்கா பாருங்கள். தம்பி தங்கைங்களா, அக்காமாரே எல்லாரும் கேட்குறீங்க, உங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்கா பாருங்கள். சரியா? கனவு இருந்தால் ஊர் முழுக்க உங்கள் கனவு இதான்னு சொல்லணும். இந்த பிரச்சனை தான். நான் இப்போ யாராவது ஒருத்தர் பொருள் கேட்டு வராங்க, உங்ககிட்ட இல்லை, அவங்கக்கிட்ட இவன் தப்பாக எடுத்துப்பான், இல்லைன்னு தைரியமாக சொல்ல வேண்டியதானே. இல்லைன்னு சொல்லாமே அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கணும்ல. நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல கனவு இருக்குது, அந்த கனவு அடையணும்னு போராடுறீங்க. சரியா? அந்த போராட்டத்துக்கு நிறைய பேர் தடை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஐ ஆம் அ ரோரிங் குயின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், உங்கள் கனவை நீங்கள் வெளிப்படுத்தணும். கனவு நமக்குள்ளேயே அடங்கி அப்படியே ஒடுங்கி உள்ளே போகக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் அ வாரியர். உங்களை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்களா, அமைதியாக இருப்பீங்களா? நான் அமைதியாக தான் இருந்தேன். இப்போது கொச்சப்படுத்தும் போது எதுக்கு நீ என்ன படுத்துகிற? நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை கொச்சப்படுத்துறதுக்கு? நீ தப்பு, நான் தப்பில்லை சொல்லணும். பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? தப்பு இல்லாதப்போ நம்ம ஏன் பயப்படணும்? நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மேலே தப்பு கிடையாது, நம்மளை கொச்சப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் கனவை கிழித்தி அப்படியே கிழிச்சாலும் சரி, உங்கள் ஃபேமிலியை யாராவது கெடுக்க நினச்சாலும் சரி விடக்கூடாது. ஐ எம் அ வாரியர், ஐ எம் நாட் சைலண்ட். நான் காப்பாற்றியே தீருவேன். சரியா? நான் செய்கிறேங்க. சரி, இது என்ன ஆகும்? எந்திரிச்சு நின்று கற்றுங்க நீங்கள். ஐ எம் நாட் சைலண்ட், ஐ எம் அ வாரியர்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். இன்றைக்காவது நான் டெய்லி சொல்கிறேன், கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா யாராவது டைப் பண்ணுறீங்களா என் வார்த்தையை கேட்டு? என்னோடய வார்த்தை ஒவ்வொன்றுமே ரொம்ப ஷார்ப்பாக, நான் சொல்கிற வார்த்தை அப்படியே பலிக்கும். ஆனால் நீங்கள் சொல்லும்போது உங்கள் தலை விதியே மாறப்போகுதுங்கிறத, உங்கள் கஷ்டத்தை நீங்கள் தெரியப்படுத்துறதன் மூலம் கண்டிப்பாக அந்த பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். நிஜமா. சரியா? இன்னொன்று சொல்கிறேன், தப்பு நடந்தா இப்போ பாருங்களேன், ஒரு பையனோட வாழ்க்கை எங்கே கெட்டு போகுது, பொண்டாட்டி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மனைவி சரியில்லாமல் இருக்கிறா, உதாரணமாக செலவு பண்ணுறது, பணத்தை சேமித்து வைக்காமல் இருக்கிறா, ஓகேவா? கணவன் வந்து நல்ல ஒழுக்கமுள்ள பையனாக இருந்தாலும் அவனோட ஒழுக்கத்தையும் தப்பாக பேசி சந்தேக குணத்திலேயே அடித்து கொள்கிறான். அப்போ பொண்டாட்டியை முதலையே அடிமட்டத்திலேயே திருத்தணுமா இல்லையா? இன்னொன்று, கல்யாணம் ஆகிடுச்சு, புருஷன் வந்து குடிகாரனாக இருக்கிறான், பொண்டாட்டி சரியில்லைன்னு டெய்லி சொல்லி குளிக்கிறான். அப்போ பொண்டாட்டி என்ன செய்யணும், கணவனை திருத்தணுமா இல்லையா? அப்போ 2 பேர்கிட்ட தப்பு இருக்கா இல்லையா? இதாங்க எங்கள் பிரச்சனை. இதை தப்பு யார்கிட்ட இருக்கோ சொல்லணும். ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அந்த தப்பை வந்து நம்ம இது தப்பு தான்னு சொல்லணும். அதாவது நல்லா கேளுங்க, ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, அம்மா இருக்கா, வீட்டுக்கு ஒரே பையன். அம்மா பேச்சை கேட்டால் தான் அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு அம்மா பேச்சே கேட்குறான். கல்யாணத்தையும் முடிக்கிறான் அம்மா விருப்பப்படியே. பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுறான். கடைசி வரைக்கும் வாழவே முடியல. ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு துணை இல்லை, நமக்கு ஒரு குழந்தை இல்லை, நமக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு சொல்லி அவன் கவலைப்படுறான். இப்படியே சோர்ந்து போகிற ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கனவை தொலைச்சி இந்த மாதிரி போகிற அந்த ஆண்கள் வந்து ஏன் தாய்த்துக்கிட்ட தப்பு இருந்தால் தப்புன்னு கேட்கறதுக்கு என்ன? சரியா? அந்த மனைவி வந்து பிரிஞ்சு போகிறான்னா, அந்த மனைவி பிரிஞ்சு போய் வேறு கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிறா, அவன் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறா. ஆனால் ஒரு ஆணாக இருந்து நீ வந்து உன்னோட தவறை நீ வந்து திருத்தாமல், உன் அம்மா தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லாமல், உன் தங்கச்சி செய்யும்போது தப்புன்னு சொல்லாமல் மௌனமாக இருந்தால் உனக்கு என்ன நடக்கும்?
தப்பு நடந்தால் அது தப்புன்னு கத்தி சொல்லுங்கள். யூ ஷுட் நாட் பி சைலண்ட். ஓகே, இனிமேல் சைலண்ட் விட்னஸாக இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் தப்பு தான்னு சொல்லுங்கள், கர்ஜிச்சு சொல்லுங்கள். சரிங்களா? கமெண்ட்டில் மறக்காமல் என்ன பண்ண சொல்லுங்கள், ஐ எம் நாட் சைலண்ட், ஐ ஆம் அ வாரியர்னு ட்ரை பண்ணுங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஏ பொம்பளை நீ வாய மூடு, பேசாத எதுவும். எத்தனை பேர் இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? நீ பேசவே பேசாத, நான் என்ன சொல்கிறேன்னா தலையாடிக்கிட்டே இப்படி உட்காந்துரு இருப்பீங்களா? வலி கொடுக்குறாங்க, அதை வலியை பொறுத்துக்கிட்டே நம்ம அழுதுகிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு நேரத்தில் எதிர்வினையாக நம்ம கர்ஜிக்கும் போது தான் அவங்க பயந்து அடங்குவாங்க. சரியா? இன்னைக்கு சொன்ன கருத்து பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வித்தவுட் ஃபெயில்.